ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. இந்த லிவிங் டுகெதர் திருமணம் கடந்த உறவு, இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவாக இருக்குது. அதற்கு தவறான ஒரு உதாரணமாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர், திரைப்பட நடிகர் உயர்திரு பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். ஏன் உயர்திருன்னு சொல்கிறேன்னா, அவர் ஒரு சிறந்த நடிகர், உலகநாயகன், மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேர் பெற்றவர், நல்ல நடிகர். அவர் திரு கௌதமி இவங்கெல்லாம் லிவிங் டுகெதராக இருந்தாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி தற்குறிகள் வெத்து வேட்டு கழகம் வச்சு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவரை தற்குறின்னு தான் சொல்கிறாங்க ஊடகம் போகிறான். திரிஷா கூட லிவிங் டுகெதராக இருக்க மாதிரியெல்லாம் வீடியோ அந்த திருமண வைபவங்களுக்கு சேர்ந்து போகிற மாதிரியெல்லாம் போட்டு சேர்ந்து போகிறது ஒரு தப்பான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. அவர் மனைவி திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் விவாகரத்து கேட்டு சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி பிரச்சனைகள், இந்த திருமணம் கடந்த உறவுன்றது அங்கே இங்கே அரசியல் புரசலாக கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது தான். திருமணம் கடந்த உறவு லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்க, ஏதோ பரவாயில்லன்னு சொல்லி அவனை தட்டி சரி பண்ணி சேர்த்து வச்சிடலாம். அதே ஆம்பளை நிறையா பெண்களோட தொடர்பு வச்சுட்டு லிவிங் டுகெதர்னால நியாயமா? அப்போ அந்த மனைவி என்ன செய்வா ஜீவனாம்சத்துக்கு? சரி, பெண்ணுக்கு வருவோம். பெண்ணை ஆம்பளை விட்டுட்டு வேற ஒருத்தரோட லிவிங் டுகெதர்ன்ட்டு ஒருத்தனுக்கு 10 பேரோட போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் அது நல்லாவா இருக்குது? குடும்பத்துக்கு அழகா? பெற்ற பிள்ளைகளை, பொண்ணை பையனை யார் பாதுகாத்து வளர்க்குறது? அவருடைய வாழ்க்கை என்னாகும்? ஊர் உலகம் என்ன பேசும்? கேவலமலையா, அசிங்கமலையா? இது ஏழைகளுக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கும் தான் லிவிங் டுகெதர்ன்றது திருமணம் கடந்த உறவுன்ட்டு கண்டபடி போகக்கூடாது. அதுக்காகத்தான் சமுதாயத்தில் ஆதி காலத்துலேருந்து ஒரு கட்டுப்பாடு வச்சாங்க திருமணம்னு. தாம் பத்தியம் நாங்கய்யா, தாம் பத்தியம். திருமணம் தாம்னா இருவர், ஆண் பெண் பத்தியமாக இருக்கணும். தாம் பத்திய வாழ்க்கை நாங்கள், தாம் பத்தியமாக இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு நியதி. தாம்பத்திய வாழ்க்கைன்னாங்க, தாம் பத்தியமாக இருக்கணும், தாம்பத்திய வாழ்க்கைனாங்க. தம்பதிகள் நாங்கள், தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய பதிகள் தம்பதிகள் அப்படின்னு. புருஷனுக்கு பொண்டாட்டி கட்டுப்பட்டு நடக்கணும், பொண்டாட்டிக்கு புருஷன் கட்டுப்பட்டு நடக்கணும், அடிமையாக இல்லை. இப்போ நம்ம பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களும் நம்ம நடிகர் விஜய் அவர்களும் ஒரு தவறான கமலஹாசன் கூட விட்டுருங்க, நம்ம நடிகர் விஜய் மிக தவறான ஒரு உதாரணத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு.